பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியின் நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 16-18 வசனங்கள். Acts of the Apostles chapter 16 verses 16 and 18. நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, உங்களை தொந்தரவு செய்கிற மனிதர்களோடு அல்ல, அந்த மனிதர்களை பயன்படுத்தி உங்களிடத்தில் போராடுகிற ஆவியை அதட்டுங்கள். உங்களை தொந்தரவு செய்கிற மனிதர்களை அல்ல, அந்த மனிதர்களை பயன்படுத்தி உங்களோடு போராடுகிற அசுத்த ஆவியை நீங்கள் அதட்டி துரத்துங்கள். ஆம் பிரியமானவர்களே, அநேக வேளைகளிலே நம்மை நேரடியாக சத்துரு அசைக்க முடியாத போது அவன் பயன்படுத்துகிற ஆயுதங்களில் ஒரு ஆயுதம்தான் நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களை பயன்படுத்துவான். நீங்கள் ஊழியத்தில் இருந்தால் விசுவாசிகளையே, உங்களோடு ஊழியத்திற்கு உதவியாய் இருக்கிறவர்களையே உங்களுக்கு எதிராய் பயன்படுத்துவான். உங்கள் வீட்டில் புருஷ மனைவி பிள்ளைகளாக உறவுகளோடு இருக்கும்போது அந்த உறவுகளையே அவன் ஆயுதமாய் பயன்படுத்துவான். அவன் அதில் வல்லவன். அப்பொழுது நீங்கள் அந்த மனிதர்களோடு போராடுவீங்க. அந்த குறிப்பிட்ட நபரை மனசில் வச்சுட்டு அவங்களுக்கு எதிராகவே நீங்கள் கிரியை செஞ்சிட்ருப்பீங்க. ஏன் இந்த புருஷன் இப்படி பண்ணுறார், ஏன் இந்த மனைவி இப்படி பண்ணுறா, ஏன் இந்த பிள்ளைங்க இப்படி பண்ணுது அப்படின்னு அவங்களையே நீங்கள் டார்கெட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஆனால் இந்த காலவெளியில் ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசுகிறாரு, நீங்கள் அந்த மனிதர்களை அல்ல, அந்த மனிதர்களுக்குள் இருந்து கிரியை செய்கிற ஆவியை நீங்கள் கட்டி துரத்தி ஜெயிக்க கற்றுக்கணும். பவுல் இங்கே பாருங்கள், ஜெபம் பண்ண டெய்லி போகிற இடத்துல அநேக நாள் ஒரு லேடி பவுலை புகழ்றா. ஆனால் ஒரு கட்டத்தில் பவுல் அந்த லேடியை ஒன்றுமே செய்யலை, அந்த ஸ்திரியை ஒன்றுமே செய்யலை. அவக்குள்ளிருந்து கிரியை செய்கிற அந்த ஆவியை இயேசுவின் நாமத்தினால சினம் கொள்ளுகிறான். அர்த்தம் என்ன? அந்நிய பாஷையில் நிறைந்து அதை கட்டுறான் அந்த ஆவியை. அதோட வாயை மூடிட்டு போயிடுச்சு அந்த ஆவி. இப்படி தான் ஜெயம் எடுக்கணும் நீங்கள், மனிதர்களோடு அல்ல. கொரோனா காலத்தில் அரசாங்கம் நமக்கு சொல்லித்தரும் பாருங்கள், கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்களோடு அல்ல, கொரோனாவை எதிருங்கள்னு சொல்லுவாங்க. கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவங்களை நீங்கள் அவங்கள போய் திட்டி கிட்டி அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காமல் இருக்காதீங்க. உள்ளே இருக்க பாருங்கள் ஒரு கொரோனா, அதை நீங்கள் ஜெயித்துடணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதில் போராடுங்கன்னு வாங்க. அதே போல் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த காலை வேளையில் வேலை பார்க்குற இடத்துல, போகிற வர்ற இடத்துல யாராகிலும் ஒரு மனிதனை வைத்து பிசாசு போராடிட்டே இருப்பான். நீங்கள் நல்லா ஜெபத்தில் அந்த ஆவியை கட்டி நீங்கள் ஆவி மண்டலத்தில் ஜெயம் எடுத்து அதுக்கப்புறம் போய் அந்த மனிதர்கள்ட்ட பேசுங்க. அவங்க சாந்தமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களை அந்த ஆவி பயன்படுத்துது. யோபுவை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் சாத்தான் வந்து நிற்கும்போது ஆண்டவர் யோபுவை குறித்து சொல்லுகிறார், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவுமாகிய இவனைப் போல பூமியில் ஒருத்தனும் இல்லைன்னு சொன்னப்போ யோபு ஆண்டவர்கிட்ட என்ன தெரியுமா சொன்னான்? நீர் உம்முடைய கையை நீட்டி அவனை தொடுவீரானால் அவன் உமது முகத்துக்கு முன்பதாக உம்மை தூஷிக்கானோ பாரும்னா. அவனுடைய லக்கை அவன் பிடிச்சிட்டான். யோபுவை தூஷிக்க வைக்கணும், அது அவனுடைய லக்கு. அதை நீங்கள் பாருங்கள், அதே வார்த்தையை யோபுடைய மனைவி சொல்லுவா. சாத்தான் ஆண்டவர்கிட்ட பேசின அதே வார்த்தையை யோபுடைய மனைவி யோபுவை பார்த்து சொல்லுவா, நீர் தேவனை தூஷித்து ஜீவனை விடும். ஏன் இந்த வார்த்தை கரெக்டாக வருது அந்த அம்மா வாயில்? எவ்வளோ வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. அதே வார்த்தையை சொல்லுது பாருங்கள் அந்த அம்மா. அதுதான் சாத்தான். ஏன்னா யோபுடைய மனைவி தான் இப்போ வீட்டிலே கூட இருக்காங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டான். இப்போ அந்த அம்மாவை கடைசியாக யூஸ் பண்ணுறான், கடைசி ஆயுதம். அதே வார்த்தையை வாயில் வைக்கிறான் பாருங்க.
யோபு கண்டுபிடிச்சிட்டாரு, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு. இவனை தான் நம்ம போராடணும், அவள்கிட்ட போராடக்கூடாது, அவளை பயன்படுத்துகிறான். அப்போ தான் ஆவியானவர் நமக்கும் சொல்லித்தராரு, மனிதர்களே அல்ல, அவர்களுக்குள்ளே. அதுலேயும் அவன் யாரை வீட்டில் பயன்படுத்துவான்னா, ஊழியத்தில், வீட்டில், வேலை ஸ்தலத்துலலாம் அவனுக்கு இடம் கொடுக்குற ஆள் இருப்பாங்க, சாத்தானுக்கு இடம் கொடுக்குற ஆள் இருப்பாங்க, அவங்கள யூஸ் பண்ணுவான். நீங்கள் எப்போதுமே ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவீனர்களை கண்டு கொண்டு அவர்களுக்காக நிறையா ஜெபிக்கணும். குடும்பத்தில் பலவீனமான ஆட்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்களாம் நிறையா ஜெபிக்கணும். ஏன்னா அவங்கள தான் பிசாசு எடுத்து யூஸ் பண்ண போகிறான். நீங்கள் ஜெயம் எடுக்கணும், அதுக்காக காத்துருங்க. மனிதர்களே அல்ல, அந்த ஆவிகளை கடிந்து கொள்ளுங்கள். இயேசு செய்வார். பேதுரு வந்து இயேசுகிட்ட பேசும்போது இயேசு அதை தான் சொல்வார், அப்பாலே போ சாத்தானேன்னுவார். பேதுருவை கடிந்து கொள்ள மாட்டார், சாத்தானை கடிந்து கொள்ளுவார். நீங்களும் செய்யுங்கள், ஜெயிப்பீர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? பிதாவே, இந்த நாளிலும் நீர் கொடுத்ததான ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை தொந்தரவு செய்து அவர்களை மனமடிவாக்கி அவருடைய ஆவியை விசனப்படுத்தலாம் என்று நினைத்து வருகிற வல்லமையை எங்கள் தேவன் கட்டுவீராக. அதை கட்டுவதற்கு எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகள் அதை பயன்படுத்தி மனிதர்களை கோபித்து கொள்ளாமல், மனிதர்களோடு போராடாமல், அந்த ஆவியை போராடி ஜெயிக்க பலன் தாரும். இந்த நாளில் எனக்கு கற்றுக் கொடுத்த நல்ல சத்தியத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த ரேமா எங்களோடு கூட தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பதாக துதிக நமக்கு மேலாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே இந்த காலைவேளையிலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக.